Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா முஸ்லிம்ஸ் கல்யாணத்துல பிரியாணிக்கு சைடு டிஷ்ஷா வைக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணனும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணனும். எள்ளை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. எள்ளு நல்லா கொஞ்சம் வெடிச்சு வரும். எள்ளை இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெடிக்கும். அப்போது 2 ஸ்பூன் வேர்க்கடலை அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு இன்றைக்கி 8 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இதை வந்து சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பீஸா. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 200 ml வரைக்கும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனனும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி கத்திரிக்காவை இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம கத்திரிக்காவை ஃப்ரை பண்ண எண்ணெயும் இதோட சேர்த்துக்குங்க. அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஆயில், நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும். ஆயில் கொஞ்சம் சூடானனும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிச்சனும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அடுத்து அது கூட 1 ஸ்பூன் குருமிளகு, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்குங்க. இது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்திக்கிங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மல்லித்தூளும் சேர்த்திட்டு அந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் அதையும் இதோட சேர்த்திட்டு நல்லா அந்த மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, இதையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வேகிறதுக்கு விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்தனும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் தான் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட
கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பிரியாணியோட சைட் டிஷ்ஷான எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.